ரஞ்சித் பத்தின உண்மையை கண்டுபிடிச்ச நந்தினி சுந்தரவல்லி முன்னாடி நிரூபிச்சு சுந்தரவல்லி நந்தினிய மருமகளா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ஹரிதா, காலையிலேயே லேப்டாப்பும் கையுமா ரூமுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கேட்க, அண்ணி கல்யாணம் இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. நம்ம சுரேகா கல்யாணத்துல சும்மா தக தகன்னு மின்ன வேணவா, அதனால நான் ஃபாரின்ல இருக்க அங்க பார்லர்ல இருந்து சில போட்டோஸ் பிரைடல் மேக்கப்லாம் அனுப்ப சொல்லியிருக்கேன். அதனால இங்க சுரேகா கிட்ட காட்டி இதுல எந்த பிரைடல் மேக்கப் சுரேகாவுக்கு பிடிச்சிருக்கோ இத நம்ம பக்கத்துல இருக்க பார்லர்ல காட்டி நம்ம கல்யாணத்துக்கு அன்னைக்கு சுரேகாவுக்கு சூப்பரா மேக்கப் பண்ணிடலாம். வா சுரேகா, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹரிதா தன்னோட லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு வந்து அங்க மாதவி கிட்டையும் சுரேகா கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் இங்க லேப்டாப்போ ஷட் டவுன் ஆயிடுது. என்ன ஹரிதா, லேப்டாப்ல சார்ஜர்லாம் வச்சிருக்க மாட்டியா? பாரு, நல்ல செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சு. போ, முதல்ல போய் சார்ஜர் போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேகா சொல்லிக்கிட்டு இருக்க. சுரேகா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. இந்த போட்டோஸ் எல்லாமே என்னோட மெயில் ஐடியில தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ரஞ்சித் ரூம்ல இருக்கானான்னு பாக்குறேன். அவன்கிட்ட இருந்து அவனோட லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து நான் உனக்கு அதுல என்னோட மெயில் ஐடி போட்டு உனக்கு போட்டு காட்டுறேன். சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹரிதா வேக வேகமா ரஞ்சித்தோட ரூமுக்கு போக, ரஞ்சித்தோ ரூமுக்குள்ள இல்லாததை பார்த்து இந்த ரஞ்சித் எங்க போய் தொலைஞ்சான், பேசாம நாமளே இவனோட ரூமுக்குள்ள இருந்து அவனோட லேப்டாப்பை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கபோர்டு கட்லுன்னு ஃபுல்லாமே தேடி பார்க்க, அதே நேரம் இங்க ஹரிதாவுக்கு அங்க கபோர்ட்ல இருந்த லேப்டாப்போ கண்ணுல பட உடனே அந்த லேப்டாப்பை எடுத்து அந்த லேப்டாப்பையும் ஆன் பண்ணி அதுல இருக்க எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, நிறைய ஃபோல்டர் வச்சிருக்கான். அதுவும் ஃபோல்டரை ஓபன் பண்ணணும்னாலே ஏதோ பாஸ்வேர்ட்லாம் கேக்குதே. கண்டிப்பா அவனோட பர்த்டே டேட் தான் வச்சிருப்பான். அதனால இப்போ என்ன தப்பு இருக்கு, இவன் என்னதான் அப்படி இதுல வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நாமளும் இன்னைக்கு பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹரிதா ஒரு ஃபோல்டரா ஓபன் பண்ண அதுல பாஸ்வேர்டு கேட்டாலும் அஜித்தோட பர்த்டே டேட்டை போட்டு அங்க ஹரிதாவோ லேப்டாப்ல இருக்க ஃபோல்டரை ஓபன் பண்றாங்க. அதில் நிறைய வீடியோஸ் இருக்கிறத பார்த்ததும் ஒரு வீடியோஸாக ஓப்பன் பண்ண அதில் ஒரு பெண்களையும் தவறான முறையில் வீடியோ எடுத்திருக்கிறதையும் அதில் சேவ் ஆகி இருக்கிறதையும் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்க ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இவனோட லேப்டாப்பில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தா பொண்ணுங்களெல்லாம் தப்பு தப்பாக வீடியோ எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதுவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. சே, என்ன இது? அப்போ ரஞ்சித் இப்படி ஒரு கேவலமானவனா? இந்த பொண்ணு சுரேகாவோட ஃப்ரெண்டு ஹேமாவாச்சே. இந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்துறத கூட இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கானே. இந்த பொண்ணு செத்து போனதா வீட்டுக்கு போலீஸ்லாம் தேடி வந்ததே. அப்போ ஹேமாவோட கொலைக்கும் இந்த ரஞ்சித்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கணுமா? இல்ல, விடக்கூடாது. அவன் வரட்டும், அவனை பார்த்து நல்ல 4 கேள்வி கேட்டதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல இருக்க எல்லா வீடியோஸையும் ஒன்னா பார்த்து இங்க ஹரிதா ரொம்ப அதிர்ச்சியோட இருக்க. அதே நேரம் இங்க ரஞ்சித்தோ கதவை திறந்துக்கிட்டு உள்ள வராரு. உள்ள வந்த ரஞ்சித்தோ ஹரிதா தன்னோட லேப்டாப்பை எடுத்து பார்த்துக்கிட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்க விஷயத்த பார்த்ததும், ஐயோ என்ன இவ எப்ப நம்ம லேப்டாப்பை எடுத்தா? இல்ல, முதல்ல அவகிட்ட இருந்து அந்த லேப்டாப்பை வாங்கணும். ஏ ஹரிதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட ரூமுக்கு வந்து என்னோட லேப்டாப்பையே நீ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு மேனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு அங்க ரஞ்சித் ஹரிதாவை பார்த்து கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. என்ன ரஞ்சித், நான் உன்னோட ரூமுக்கு வரக்கூடாதா? அப்படி வந்தா உன்னோட ரகசியம் எங்க எனக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு ரொம்ப பயமா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹரிதா கேட்க, என்ன ஹரிதா சொல்ற? நானா? என்ன ரகசியம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட லேப்டாப்பை கொடு, முதல்ல நீ கிளம்பு, எனக்கு நிறைய பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரஞ்சித் பேசிக்கிட்டு இருக்க. என்ன ரஞ்சித், என்கிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? பிஸ்னஸ்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஒரு பொண்ணுங்களோட ரூமுக்குள்ளேயும் ட்ரெஸ் மாத்துற வீடியோவை நீ எடுத்து வச்சிருக்க, அப்படி தானே? என்ன ஹரிதா சொல்ற? அப்படியெல்லாம் கிடையாது. சரி நீ போ. இங்க பாரு ரஞ்சித், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆமா, எதுக்காக ஹேமா ட்ரெஸ் பண்ற வீடியோவை கூட நீ எடுத்து வச்சிருக்க? நானும் உன் தங்கச்சி தான். என்னையும் நீ அப்படிதான் வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? சொல்லு, உன்னோட முகத்தறிய நான் பார்த்துட்டேன். நீ எப்பேற்பட்டவன், நீ எவ்வளோ கேவலமானவனு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு தான் அந்த நந்தினி உன்னை எப்போ பாரு வேவு பார்த்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹரிதா கேட்க, இங்க பாரு ஹரிதா, இந்த லேப்டாப்ல இருக்க வீடியோவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது எப்படியோ வந்துடுச்சு. அடைச்சி வாய முடு. நீ எல்லாம் ஒரு அண்ணன், இப்படி பண்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? ஏன்டா இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? அப்போ அந்த ஹேமாவை கொலை பண்ணது நீ தானே? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு ஹரிதா
அங்க ரஞ்சித்தோட சட்டையை பிடிச்சி ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. இங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம், அதே நேரம் அங்க ஹரிதாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த ரஞ்சித்தோட ரூமுக்கு வர சத்தம் கேட்டு கதவை திறக்கறாங்க. ஏ ஹரிதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அண்ணன்டி ரஞ்சித்து அவனோட சட்டையை பிடிச்சி எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வெளியே அக்கம் பக்கம் யார் காதலையாவது விழுந்தா நம்மளை தான் காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாவோட அம்மா ஹரிதாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்க. வாமா வா, நீ உன் புள்ளைய ரொம்ப லட்சணமா வளர்த்து வச்சிருக்க. கேவலம் பொண்ணுங்களை தப்பு தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கான் இந்த ராஸ்கல். இவனை போய் உன் புள்ள என் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன்லாம் என் அண்ணனே கிடையாது. அப்படி சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹரிதா உண்மையை போட்டு உடைக்க. ஏ ஹரிதா, ஒரு நிமிஷம் எதையும் சொல்லாதடி. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் உன்கிட்ட நான் தனியா பேசிக்கிறேன். ஏய் ரஞ்சித், என்னடா ஹரிதா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னமோ எதுவும் சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹரிதாவோட அம்மா கேட்க. ஹரிதாவோட அப்பா இருந்துகிட்டு, என்னம்மா ஹரிதா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா டேட், நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இந்த லேப்டாப்ல இருக்க வீடியோவை நீங்களே பாருங்க. உங்க லட்சணமான புள்ள என்னென்ன கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான்னு பாருங்க. இந்த லேப்டாப்ல இன்னும் என்னோட வீடியோ தான் வரல. என்னோட வீடியோவும் அம்மாவோட வீடியோவும் மட்டும்தான் இல்லாதது ஒரு குறையா இருக்கு. அதையும் இவனை ரூம் போட்டு கேமராவை எடுக்க சொல்லுங்க. ச்சே, இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரஞ்சித்தை பயங்கர கோபத்தோட ஹரிதா காரி துப்பிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க ஹரிதாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த லேப்டாப்ல இருக்க வீடியோவை ஒண்ணா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது? இவன் ஒவ்வொரு தடவையும் லேப்டாப்பை எடுத்து வச்சிருக்கும் போது ஏதோ பிசினஸ் விஷயமா பாத்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா கடைசியில பொண்ணுங்களை கேவலமா எடுத்து வச்சிருக்கான். ச்சே, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு அங்க ரஞ்சித்தோட அப்பாவும் அம்மாவும் ரஞ்சித்தை ஓங்கி பலார்னு அரை கொடுத்துக்கிட்டு இருக்க. அம்மா அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. இனிமேலும் நீ சொல்லி என்னடா கேட்கறது? பாரு, வெட்ட வெளிச்சமா நீ எடுத்திருக்க வீடியோவை நாங்களே பார்த்துட்டோம். ஏண்டா, நீ என் வயித்துல தானே பிறந்த? நீங்க இன்னொன்னு கவனிச்சிங்களா? செத்து போன அந்த ஹேமாவை கூட இவன் தான்ப்பா தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அப்போ ஹேமாவோட கொலைக்கு காரணம் இவன் தான்ப்பா, இந்த ராஸ்கல் தான்ப்பா. ஒவ்வொரு தடவையும் திருட்டு முழிக்கும் போதே எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா இப்பதான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உண்மையையும் அங்க ஹரிதா சொல்ல. உடனே அங்க இருந்த ஹரிதாவோட அம்மா இருந்துகிட்டு, இல்லைங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பணுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். என்ன லட்சுமி பேசுற? பெண்களை தப்பா வீடியோ எடுத்ததும் இல்லாம அதை தட்டி கேட்ட ஒரு பொண்ணையே இவன் கொலை பண்ணியிருக்கான். அதுக்காக நாம இவனை காட்டி கொடுக்காம நம்ம புள்ளன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக சொல்றியா? அப்படியெல்லாம் கல் மனசாட்சி எனக்கு கிடையவே கிடையாது. இவனை நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரஞ்சித்தோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துறாதீங்கப்பா. ஏதோ தெரியாம ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். என்னை விட்டுடுங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரஞ்சித் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு தாங்கிக்க முடியாத அங்க ரஞ்சித்தோட அம்மா இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க, ஏதோ என் புள்ள தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் உணர்ந்துட்டான். இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நமக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. முதல்ல நிப்பாட்டிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம். அப்படி நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னா என்னோட பணத்தை தாண்டி தான் என் புள்ளைய புடிச்சு கொடுக்கணும். ரஞ்சித்தை பத்தி நம்ம 4 பேருக்கு தானே தெரியும். அதனால வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாங்க. எப்படியாவது அபசகுணம் அது இதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நம்ம கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அம்மா பேசிக்கிட்டு இருக்க. இங்க ரஞ்சித்தோட ரூமுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே நந்தினி ஒட்டு கேட்டுறாங்க. உடனே நந்தினி கதவை திறந்துகிட்டு அப்படியே கை தட்டிக்கிட்டு ரொம்ப திமிராவே சிரிச்சுக்கிட்டு உள்ள வர்றத பார்த்ததும் இங்க ஹரிதா இருந்துகிட்டு, ஏய் ஒன்ன யாரடி, என்ன எதுன்னு கேட்காம கதவை தட்டாம இங்க ரூம் கதவை திறந்துகிட்டு உள்ள வர? இப்படி வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா பேச. ஏய் ஹரிதா, உன்கிட்ட பேசுறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி ரஞ்சித்தோட அம்மா கிட்ட வந்து, என்னம்மா, உங்க பையன் ஒரு கொலைகாரன் தெரிஞ்சோம் அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக இப்படி திட்டம் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ அந்த ஹேமாவோட கொலைக்கான காரணத்துக்கான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாவா? நீங்க பண்றது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி சொல்ல. அப்போ உனக்கு விஷயம் முன்னாடியே தெரியுமா? ஆமா தெரியும். உங்க பையனை நீங்க தப்பிக்க வச்சாலும் நான் தப்பிக்க விட மாட்டேன். என்கிட்ட சரியான ஆதாரம் மட்டும் கையில கிடைச்சா அடுத்த நொடியே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஹேமா கொலைக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுப்பேன். இவனை நான் சும்மா விட மாட்டேன். சுரேகா அம்மாவுக்கு கல்யாணமும் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினி எல்லார் முன்னாடியும் சவால் விடுறாங்க.